குழந்தையே வந்து அதிர்ஷ்டமா பிறக்கிறது, அதிர்ஷ்டமே வந்து குழந்தையா பிறக்கிறது. எப்படி? அஞ்சுல இருக்கிற குரு அதிர்ஷ்டமே குழந்தையா அந்த அஞ்சுல குரு இருந்து குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்க அப்பா அவங்க குடும்பம் மேன்மை அடையும். ஒரு காலத்தில் ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்த முன்னோர்கள், அவங்க பாட்டனார் மாதிரியே இருக்காரு, அவங்க பாட்டனார் மாதிரியே பேசுறாரு நடக்கிறாரு, தலைமுடி மூக்கு கண்ணெல்லாம் அப்படியே இருக்கு அப்படின்னா அஞ்சுல குரு இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணும். சிலருக்கு அஞ்சுல குரு இருக்கிறவங்களுக்கு கூட பிறந்தவங்களோ பக்கத்து வீடோ கூட வேலை பார்க்குறவங்களோ படித்தவங்களோ குடும்பத்துக்குள்ளேயோ ட்வின்ஸ் இருப்பாங்க. ட்வின்ஸு இருப்பாங்க. நிறைய பேர் டீச்சிங்கில் இருப்பாங்க, அரசு பணியில் இருப்பாங்க, அரசியலில் இருப்பாங்க, கோயில் கட்டுவாங்க, ஃபினான்ஸ் செக்டாரில் இருப்பாங்க, நீதி நேர்மையோடு இருப்பாங்க. அஞ்சுல குரு இருந்தால் உங்கள் மூத்தவங்க இருப்பாங்கல்ல அவங்களுக்கு அவங்களோட லைஃப் பார்ட்னருக்கு நல்லது. அவங்க லைஃப் பார்ட்னருக்கு ரொம்ப நல்லது. அஞ்சுல யாருக்கு குரு இருந்தாலும் மருமகளோ மருமகனோ தங்கமானவங்களா வருவாங்க. மருமகனோ மருமகன் தங்கம். நண்பர்கள் குவாலிட்டியா கிடைப்பாங்க சார். அஞ்சுல குரு இருந்தா துரோகம் பண்ணாத நண்பர்களை நீங்க கையில எடுத்துடலாம். இன்றைய காலகட்டத்தில் அது மிகப்பெரிய விஷயம். அஞ்சுல யாருக்கு குரு இருந்தாலும் சரி துரோகம் இல்லாத நண்பர்களை நீங்கள் பெற முடியும். ஒத்த சிந்தனை உள்ள கருத்துக்கள். இப்ப நம்ம போறோம், ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கிறோம், அப்படிங்கும்போது சார் தண்ணி குடிக்கிறீங்களா நீங்க கேட்டீங்கன்னா ஒத்த சிந்தனை. அவங்க செத்துட்டு போறான்னா எப்படி இருக்கு? இந்த ஒத்த சிந்தனை வேணும். அவங்களா டிராவல் பண்ணா நல்லா இருக்கும். அஞ்சுல குரு இருக்கிறது அப்படி ஒரு கிஃப்ட். அஞ்சுல குரு இருந்தா 9ஆம் இடத்தை பார்ப்பாரு, லக்னத்தை பார்ப்பாரு, 11ஆம் இடத்தை பார்ப்பாரு. இவர் எவ்வளவு குவாலிட்டியா இருப்பாரு தெரியுங்களா? மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆன்மா. அஞ்சுல குரு இருந்தா பூர்வீகத்துல கோயில் இருக்கும், குலதெய்வத்தை லவ் பண்ணுவாங்க, குலதெய்வத்தை லவ் பண்ணுவாங்க. இவங்க குடும்பத்துல ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம், ஒரே லக்னம், ஒரே தேதி, ஒரே கிழமை பிறந்தவங்க இருப்பாங்க. அஞ்சுல குரு இருந்தா 9ஆம் இடத்தை பார்க்கும். தந்தையார் குவாலிட்டியா இருப்பார், தந்தையார் குவாலிட்டியா இருப்பார். இவருக்கு பிறக்கிற குழந்தைய குவாலிட்டியா தான் இருக்கும். ஏன் அம்மா ஏன் அப்பா நமக்கு எதுக்கடா ஊர்வம்பு, நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தா அஞ்சுல குரு. சிலர்லாம் கோயில் காரியங்கள் எடுத்துட்டு செய்வாங்க, எனக்கு கோயில் தான் உலகம்னு. அஞ்சுல குரு இருக்கும், கோயில் கட்டுறவங்க. ஆனா அஞ்சுல குரு இருந்தா ஒரு மைனஸ் என்னன்னா குழந்தைகளால் மன வருத்தமும் உண்டு. எப்படி? குழந்தைகளால் ஒரு ஹெல்த் சரியில்லை, ஒரு குழந்தை